அரிசி வச்சு பண்ணுற முகலாய ஸ்வீட் ரெசிபி தான் இந்த முத்தஞ்சன். இது பெரும்பாலும் இஸ்லாமிய கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக பரிமாறுவாங்க. இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட முந்திரி, கருப்பு திராட்சை, சாரப்பருப்பு இதோட அளவுகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாகிற வரை வறுத்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் மீதம் இருக்கிற நெய்யோட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஸோ குயிக்காக வெந்துடும். அரை மணி நேரத்திலேயே சாதம் நல்லா குலைவாக வெந்துருச்சு. இது கூட 1/2 லிட்டர் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறம் கைவிடாம கிண்டிட்டே இருங்க, ஈஸியா அடி பிடிச்சிரும். கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இதுல இனிப்பு இல்லாத கோவா சேர்த்துக்கோங்க. இது ஈஸியா கடைகள்ல கிடைக்கும். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. உங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையும் அளவா சேர்த்துக்கோங்க. ஏன்னா கண்டென்ஸ்டு மில்க்குமே இனிப்பா இருக்கும். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியா நெய்ல வறுத்த முந்திரி, திராட்சை, சாரப்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல நீங்க பாதாம் பருப்பு கூட சேர்க்கலாம். அவ்வளவுதான், எம்மியான முத்தஞ்சன் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு என்னோட பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.